தமிழக அரசியல் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சினிமா உலகையே அதிர வைக்கும் செய்தி ஒன்று தற்போது பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்குன்னே சொல்லலாம். நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் ஏப்ரல் 30 வரை வெளியாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இது வெறும் ரிலீஸ் டிலே மட்டும் இல்லைங்க, இது ஒரு படம் தள்ளி போன சம்பவம் மட்டுமல்ல, இது தேர்தல் கால அரசியல் சூழ்நிலையா, சென்சார் அதிகாரத்தின் தாக்கமா, இல்லைனா ஒரு பெரிய அரசியல் முன்னோட்டமா? பொங்கல் தினத்தில் வெளியிட திட்டமிட்ட இந்த படம் திடீர்னு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் பிரச்சனையில் சிக்கியது. தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தை அணுகியது. இதற்கிடையில தான் கனடாவில் உள்ள யார்க் சினிமாஸில் கூட ஏப்ரல் 30 வரை வெளியீடு இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரலில் நடைபெற உள்ள சூழல். இந்த எல்லா சம்பவங்களும் சாதாரணமாக நடந்ததா, இல்லை இதற்கு பின்னால் ஒரு கணக்கிட்ட அரசியல் நகர்வா? ஜனநாயகன் என்ற தலைப்பு இட்செல்ஃப் ஒரு அரசியல் அறிகுறியா? விஜயின் அடுத்த அரசியல் அத்தியாயத்திற்கான மேடை அமைப்பா? இன்னைக்கு நாம பார்க்க போவது ஒரு திரைப்பட செய்தி மட்டும் இல்லைங்க, தமிழ் சினிமா மற்றும் அரசியல் சங்கம் பற்றிய மிகப்பெரிய விவாதம்னே சொல்லலாம். இதோட முழு விவரத்தை தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் விஜய் அவர்கள் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 வெளியாக இருந்த நிலையில் திடீர்னு சென்சார் சிக்கலில் சிக்கி வெளியீடு தள்ளி போனது அப்படிங்கிறது ஒரு சாதாரண தொழில்நுட்ப தாமதம் மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி மற்றும் சமூக பரிமாணங்கள் கொண்டதாக பார்க்கப்படுதுன்னே சொல்லலாங்க. இது நான் மட்டும் இப்படி சொல்லலை, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ரசிகர்களும் அண்ட் ஆல்சோ திரைப்பட துறையினர்களும் இதை இப்படி தாங்க பார்க்குறாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா திரைப்படங்களுக்கு சான்றிதழ் வழங்கும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனில் சில காட்சிகள் வசனங்கள் அல்லது அரசியல் சார்ந்த கருத்துக்கள் குறித்து எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுவதால் படம் சட்ட ரீதியான நிலைக்கு சென்றது. இனிஷியலாக அப்படி சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் திரைப்படத்தில் நிறையா சீன்ஸ் நீக்கினாங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ நீக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு சில தடைகள் போடலாம். ஒரு சில சீன்ஸ் அரசியல் ரீதியாக கட்சி ஓரியன்டாக வர சீன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஏன் இது மாதிரி தடை விதிக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா புரியாத புதிராகவே இருக்குன்னே நாம் சொல்லலாம். ஸோ வசனங்கள் இல்லைன்னா அரசியல் சார்ந்த கருத்துக்கள் குறித்து எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுவதால் படம் சட்ட ரீதியான நிலைக்கு சென்றது அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. ஸோ தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தை அணுகியதால் தீர்ப்பு வரும் வரைக்கும் வெளியீடு தாமதமாச்சு. ஸோ இதற்கிடையில தான் கனடாவில் உள்ள யார்க் சினிமாஸில் ஏப்ரல் 30 வரைக்கும் இந்த படம் வெளியாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை ஒரு சில வார தாமதம் இல்லைங்க, திட்டமிட்ட போஸ்ட்பான்மெண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தையும் உருவாயிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஏப்ரல் 30 வரைக்கும் ரிலீஸ் ஆகிற சான்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி தமிழகத்தில் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது எலெக்ஷன் ரீதியான ஒரு படமாக இருக்கிறதுனால நிச்சயமாக உறுதியாக ஏப்ரல் 30க்கு முன்னாடி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. நாட் ஈவன் சிங்கிள் பர்சன்டேஜோட சான்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ நான் கூட மே 1 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, ஸோ இல்லை ஏப்ரல் 1 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கெஸ் பண்ணேங்க. அதில் முன்னாடி நம்ம சேனலில் இது ஓரியன்டாக நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், ஸோ மறக்காமல் பார்த்துக்குங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் நடைபெற உள்ள சூழலில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு அரசியல் தாக்கம் ஏற்படக்கூடியதாக உள்ளடக்கம் கொண்ட படங்கள் விவாதத்துக்கு உள்ளாகும். அப்படிங்கிறதுனால வாக்குப்பதிவு முடியும் வரைக்கும் படம் வெளியாகாது என்ற அரசியல் வட்டார தகவலும் பரவி இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஜனநாயகம் அப்படிங்கிற தலைப்பே மக்கள் தலைவர், ஜனநாயக குரல், ஆட்சிக்கான மாற்றம் போன்ற அரசியல் அடையாளங்களை நினைவுபடுத்துவதால் இது வெறும் கற்பனை கதையா இல்லைங்க, அரசியல் சின்னமா என்ற விவாதம் எழுதுனே சொல்லலாம். ஸோ விஜயோட சமீபத்திய அரசியல் நகர்வுகள், ஸோ அண்ட் ஆல்சோ மாணவர் இயக்கங்களை சந்தித்தது, பொது கருத்துரைகள், அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு நேரடியாக வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஆகியவை பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் மீதான கவனத்தை பல மடங்கு உயர்த்திருக்குன்னே சொல்லலாங்க. ஸோ தமிழ்நாட்டில் சினிமா மற்றும் அரசியல் இடையே நீண்ட வரலாறு இருக்குது.
ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுடைய முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி ஸோ சினிமாவில் உருவான மக்கள் ஆதரவை அரசியலுக்கு மாற்றிய முன் உதாரணமாக இருப்பதால் விஜயின் ஒவ்வொரு படமும் அரசியல் பார்வையில் தான் பார்க்கப்படுது அப்படின்னு தான் வந்து முக்கால்வாசி பேர் கருதுறாங்க. ஏன் 100% வந்து அப்படி தான் நினைக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜயோட நிறையா படங்களும் இதே மாதிரி சர்ச்சை வந்து சிக்கிறாங்க. ஆனால் குறிப்பாக பார்த்தோம்னா சர்க்கார் திரைப்படம் அரசியல் வசனங்கள் காரணமாக சர்ச்சையை சந்தித்தது. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி படமும் சமூக பாதுகாப்பு தொடர்பான விவாதங்களை வந்து எழுப்பியதுனே சொல்லலாங்க. ஸோ இந்த வரலாறு காரணமாக தான் ஜனநாயகன் மீது அதிக கண்காணிப்பு இருக்கலாம் அப்படிங்கிற வாதமும் அதிகமாக எழுந்துச்சு. ஸோ பொங்கல் ரிலீஸ் என்பது தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வர்த்தக காலம். நிச்சயமாக பொங்கல் ரிலீஸ் ஆயிருந்தது அப்படின்னா இந்த ஜனநாயகன் திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறியிருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வெளியாகாததால் தயாரிப்பாளர்களுக்கு கோடிக்கணக்கான வருமானம் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் தேர்தல் முடிந்த பின் வெளியாகும் போது பொலிட்டிக்கல் கியூரியாசிட்டி இன்னுமே அதிகரிக்கும், வசூல் கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டும் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஓவர்சீஸ் மார்க்கெட் அண்ட் ஆல்சோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா கனடா, யூகே, யூஎஸ்ஏ போன்ற நாடுகளில் உள்ள தமிழ் ரசிகர்கள் வந்து பெரிய அளவில் அட்வான்ஸ் புக்கிங் செய்வது வந்து வழக்கங்க. ஸோ அந்த சந்தை தள்ளி போனால் டிஸ்ட்ரிபியூஷன் செயின் முழுவதும் பாதிக்கப்படும். சமூக வலைத்தளங்களில் ரசிகர்கள் இது அரசியல் அழுத்தமா, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா, இல்லை சிம்பாத்தி கிரியேட் செய்யும் முயற்சியா அப்படின்னு பல கோணங்களில் வந்து விவாதிக்கிறாங்க. ஸோ சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது விஜயின் அரசியல் என்ட்ரிக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் செட்டிங் என்று கூட வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ மற்றவர்கள் வந்து இது முற்றிலும் சட்ட சென்சார் நடைமுறை பிரச்சனை என்று வாதிடுறாங்க. ஸோ தேர்தல் காலத்தில் வெளியான திரைப்படங்கள் வாக்காளர் மனநிலையை பாதிக்கலாம் என்ற விவாதம் இந்திய அரசியலில் புதுசு இல்லைங்க. அதனால தான் அதிகாரிகள் அதிக கவனத்துடன் அணுகுவாங்க. ஸோ இதனால தான் ஜனநாயகன் ரிலீஸ் தாமதம் ஒரு திரைப்பட நிகழ்வை தாண்டி ஜனநாயகம், கருத்து சுதந்திரம், சென்சார் அதிகாரம் மற்றும் மக்கள் செல்வாக்கு போன்ற பெரிய விவாதங்களுக்கு வழிவகுக்கிறது அப்படின்னு வந்து நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதில் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது நிச்சயமாக மக்கள் அனைவருக்குமே புரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் சட்டமன்ற தேர்தலுடைய தேதி அனௌன்ஸ் பண்ண இருக்கும். இந்த சூழ்நிலையில் இந்த படம் வெளியானால் விஜய் அவர்களுக்கு தான் நிச்சயமாக மக்கள் ஆதரவு இருக்கும் அப்படிங்கிற மைய நோக்கத்தோடு தான் இந்த படத்துக்கு தடை விதித்திருக்காங்களா அப்படின்னு ஒரு பக்கம் மக்களும் விஜயுடைய ரசிகர்களும் வாக்காளர் பெருமக்களும் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட ரிலீஸ் தாமதமா அல்லது தமிழ் அரசியலின் அடுத்த அத்தியாயத்துக்கான முன்னோட்டமா என்ற கேள்வி தற்போது ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ஸோ அரசியல் விமர்சகர்கள் மற்றும் மீடியா மத்தியில் தீவிரமாக பேசப்படுதுன்னே சொல்லலாம். இந்த சூழலில் படம் வெளியாகும் தேதி இட்செல்ஃப் ஒரு அரசியல் சின்னமாக மாறி இருக்கு அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மையாகவே இருக்குங்க. ஸோ இறுதியாக நான் ஒன்று பேசிக்கிறேன். இது சாதாரண விஷயம் மட்டும் இல்லைங்க, இது மிகப்பெரிய விஷயமும் கூட. ஸோ அதனால தான் ஜனநாயகன் திரைப்படத்தில் ரிலீஸ் தாமதம் என்பது ஒரு படத்தோட வெளியீட்டு பிரச்சனை என்று மட்டும் சொல்லிவிட முடியாதுங்க. இது நடிகர் விஜய் அவர்களின் எதிர்கால அரசியல் பாதையை மாற்றி சைகையா, தேர்தல் சூழ்நிலையின் தாக்கமா அல்லது கருத்து சுதந்திரம் மற்றும் சென்சார் அதிகாரம் இடையேயான மோதலா என்ற கேள்விகளும் எழுந்தது. ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் நடவடிக்கை, நீதிமன்ற வழக்கு, வெளிநாட்டு விநியோகஸ்தர்கள் எடுத்த நிலைப்பாடு, இவை அனைத்தும் சேர்ந்து இந்த படத்தை ஒரு சாதாரண கமர்ஷியல் சினிமாவிலிருந்து அரசியல் விவாத மையமாக மாற்றியிருக்கு அப்படின்னே வந்து சொல்றாங்க. ஸோ இது வெறும் ரிலீஸ் தேதி மாற்றம் இல்லைங்க, இது ஒரு காலகட்டத்தின் தொடக்கமாக இருக்கலாம். ஸோ இப்போது கேள்வி ஒன்று தான் மக்கள் முன்னாடி, ஜனநாயகன் ஒரு திரைப்படமா அல்லது தமிழ்நாட்டின் அடுத்த அரசியல் அத்தியாயத்துக்கான முன் உதாரணமா அப்படிங்கிறதா. உங்களுக்கு இதற்கான பதில் தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. ஸோ நிச்சயமாக நம்ம சப்ஸ்கிரைபரும் சரி வியூவர்ஸும் சரி உங்களுடைய கமெண்ட்ஸை பகிர்ந்துக்குவாங்க. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.